இரண்டாவது இடத்தில் யாழ் மாவட்டமும் இருக்கின்றது. நீரிழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற இடங்கள் ஒரு வித்தியாசமான உணவுகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருந்தது. யாழ் மருத்துவ பீடத்தில் மிஸ் பண்ணி வச்சிருக்கு நீரிழிவுக்காரருக்கான 40 விதமான ஆட்களுக்கு உயர் குருதி அமுக்கம் இருக்கிறத நாங்கள் கண்டோம். எல்லா ஃபுட்டுமே ஆரோக்கியமானதாக தான் சுற்றுலா அந்த பீட்ரூட்டை அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வெள்ளாறு, அதே மாதிரி இங்கே ப்ரீமா கம்பெனி போடைக்கு அமெரிக்காவில் சொன்னது என்னென்னா இது எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்து மிக்சிங்க. மிக அண்மைய தரவுகளின்படி வளமையாவே அவள் சாமி கார அவள் உள்ளமும் நலம்பெற கை கொடுத்தது IMHO உலக சுகாதார நிறுவனம். சாமி அரிசியில எல்லாம் உலகட்டித்தான் நாங்கள் இந்த கஞ்சிக்கு கொழும்பு மாவட்டத்தில் இருவரில் ஒருவருக்கு இங்கே நாங்கள் கலப்படம் இல்லாம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட காணொளி. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி. அதாவது ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட காணொளி. இதில் முக்கியமாக யாழ் போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு சங்கமும் யாழ் மருத்துவ பீடமும் இணைந்து நடத்தப்படுகின்ற மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஆன ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வானது நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அந்த வகையில் இன்று ஒரு வித்தியாசமான உணவு திருவிழா என்றால் நாங்கள் கொழும்பு மற்ற வேறு இடங்களில் ஒரு வித்தியாசமான முறையில் நடைபெறுவதை பார்த்திருப்போம். இங்கு முழுக்க ஒரு ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் வைத்த ஒரு உணவு திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு பிடித்த உணவுகளை எவ்வாறு ஆரோக்கியமான முறையிலே தயாரித்து தருவது என்பது சம்பந்தமான ஒரு உணவு திருவிழா நடைபெற்றுள்ளது. அதில் எவ்வாறான உணவுகள் இருக்கின்றன மற்றும் இன்ற விழாவில் நடைபெற்ற முக்கியமான விடயங்களை அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்ற மனிதான சொல்லுங்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தில் நீரிழிவுக்கு எதிரான உணவு போராட்டம். என்ன அந்த போராட்டம்? அந்த போராட்டத்தில் எங்களுடைய ஆரோக்கியமான உணவுகள் அனைத்தும் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் நீரிழிவு எவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் யாழ்ப்பாணம், கொழும்பு, எங்களுடைய இலங்கையில் எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமாகவும் வைத்திய நிபுணர்கள் கதைத்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாடசாலை மாணவர்களும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அந்த ஆரோக்கியமான உணவு திருவிழாவில் பங்கேற்றி அதில் நடைபெற்ற ஆரோக்கியமான அந்த பல பேச்சுக்களையும் கேட்டிருக்கின்றார்கள். முதலில் அந்த ஆடிட்டோரியத்தில் எவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுள்ளன, எவ்வாறான சிந்தனையில் அவர்களுடைய அந்த நிபுணர்களுடைய பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை நாங்கள் பார்க்கலாம். அழகான கோலம் ஒன்று போடப்பட்டிருக்கின்றது பாருங்கள். வாலியர் பலரே, உடலும் உள்ளமும் நலம்பெற இவ்வரங்கில் கூடிய நட்பெருங்கூட்டத்திற்கு எங்கள் வணக்கங்கள். உடம்பு உறுதின் உயிர் உறுதி என்ற முன்னோர் நெறியில் ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி இவ்வரங்கு தொடங்குகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை, நீரிழிவு சிகிச்சை நிலையமும் யாழ் மருத்துவ பீட சமுதாய மற்றும் குடும்ப நல மருத்துவத்துறையும் இணைந்து நடாத்தும் ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி என்ற விழிப்புணர்வு நிகழ்வுக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்று நிற்கின்றோம். ஒளியால் தொடங்கின் செயல் மங்களம் பெறும். மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து அகவணக்கத்துடன் அரங்கை தொடங்குகின்றோம். நன்றிகள். அடுத்ததாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த கனவு இன்று நனவாகி இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இலங்கையில் குறிப்பாக வடமாகாணத்தில், அதுவும் யாழ் மாவட்டத்தில் தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 1980களில் இலங்கையில் 3% மாணவர்களுக்கு தான் நீரிழிவு நோய் இருந்தது. மிக அண்மைய தரவுகளின்படி கொழும்பு மாவட்டத்தில் ஏறக்குறைய 30% மாணவர்களுக்கு நீரிழிவு டயபிட்டிஸ் இருக்கின்றது. 20% மாணவர்களுக்கு நீரிழிவுக்கு முந்தைய நிலை ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கின்றது.
சுருக்கமாக சொல்ல போனால் கொழும்பு மாவட்டத்தில் இருவரில் ஒருவருக்கு டிஸ்கிளைசீமியா என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு அல்லது நீரிழிவுக்கு முந்தைய நிலை இருக்கின்றது. அண்மைய வரைபடங்களில் பார்த்தால் ஹாட்ஸ்பாட் என்று கூறுவார்கள். இலங்கையில் நீரிழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற இடங்கள், அதில் முன்னணியில் கொழும்பு மாவட்டமும் அடுத்ததாக 2வது இடத்தில் யாழ் மாவட்டமும் இருக்கின்றது. ஏன் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது? அதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அப்பியாசமற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம், போருக்கு பிந்திய நிலைமை, இவையெல்லாம் இணைந்து இவ்வாறான பிரச்சனைக்கு நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் 120க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் தான் இருந்தார்கள். மருத்துவ பீட சமுதாய மற்றும் குடும்ப நல மருத்துவத்துறையும் இணைந்து நடாத்துகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் நாயகன் இங்கே அமர்ந்திருக்கின்றார், பேராசிரியர் எஸ். குமரன். அவர் இதன் பின்னணி உணவு திருவிழா. நாங்கள் ஆரோக்கியமற்ற வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்கின்றோம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எங்களை திசை திருப்ப வேண்டும் என்று என்றும் சிந்திப்பவர். அவருக்கும் அவருடைய குழாமுக்கும் எங்கள் நன்றிகளும் வரவேற்பும். அதே போல எங்களுக்கு அனைத்து வகைகளிலும் உதவி செய்கின்ற எத்தனையோ பேர் இந்த விழாவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், வருகின்றார்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இறுதியாக இந்த விழாவிற்கு அனுசரணை செய்கின்ற உலக அனைத்துலக மருத்துவ அமைப்பு, அதாவது IMHO, அதன் இலங்கை பிரதிநிதி கூட இங்கே இருக்கின்றார். அதே போல பலரும் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய பணிகளுக்கு மாத்திரமல்ல, இந்த இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் அனைத்து பணிகளுக்கும், மருத்துவ பணிகளுக்கும் உறுதுணையாக நிற்பவர்கள். உங்கள் அனைவரையும் நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த விழாவை ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு உலகத்தில் எங்கே போனாலும் என்ன சாப்பாடும் கிடைக்கும். இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் KFC இருக்குது, நியூயார்க்லேயும் KFC இருக்குது. யாழ்ப்பாணத்துலேயும் இடியப்பம் விட்டு சாப்பிடலாம், நியூயார்க்லேயும் இடியப்பம் விட்டு சாப்பிடலாம். ஆனால் எங்களுடைய அந்த சாப்பாட்டு முறைமைகள் என்பது எங்களுடைய சூழல், தப்பம், வெப்பம் மற்றும் அகப்புற சூழலை பொறுத்து நாங்கள் சரி செய்ய வேண்டும். அதுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையும் எங்களிடம் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த வகையில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது இந்த மா வந்தது, கோதுமை மா வந்தது. அப்போ ப்ரீமா மாவுன்னு சொல்லுவார்கள். ப்ரீமா கம்பெனி வந்து இங்கே கம்பெனி போடைக்க எங்களுடைய அரசாங்கத்துக்கு சொன்னது. இப்போ திங்கமலைக்கு போன ஒரு பெரிய ஒரு பில்டிங், அந்த காலத்தில் 70களில் இருந்த பெரிய பில்டிங்னா அந்த ப்ரீமா கம்பெனி போடைக்க அமெரிக்காவில் சொன்னது என்னென்னா, நாங்கள் கோதுமை அரிசியை கொண்டு வருவோம், எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து போடுவோம் ஃபேக்ட்ரி, கோதுமையும் கொண்டு வருவோம், அதில் இருக்கிற தவிட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம், மிச்சம் அரிசியை உங்களுக்கு தருவோம். இப்போ இந்த 70% தீட்டப்பட்ட கோதுமை மா என்றது சில பேர் இப்போ இந்தியாவுக்கு போனால் கூட சொல்லுவார்கள் சிலோன் மான்னு சொல்லுவார்கள், அல்லது சிலோன் பான் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் இங்கே இருந்து அந்த அதிகம் தீட்டப்பட்ட எங்களுடைய வகை பான், இந்த பரோட்டாலேயும் இருக்குது, சிலோன் பரோட்டான்னு இந்தியாவுக்கு போன இப்போ தென்னிந்தியாவில் சொல்லிவிடும். இப்போ நாங்கள் வந்து இந்த மாவை வந்து பாவிக்க தொடங்கினது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீடுகளில் வந்து சிவத்த புட்டு தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ வெள்ளை புட்டு சமைத்து வைத்தால் அதை சாப்பிடுவதற்கு நிறைய போட்டி இருக்கும். பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பேரனார் கூட, அவர் மலேசியாவில் இருந்தவர், அவருக்கும் நீரிழிவு இருந்தது. அப்போ எங்களுடைய குடும்பத்தில் அந்த ஆட்டாமா எடுத்து பிட்டு இடியப்பம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ இந்த கோதுமை மா வந்து ஒரு குறைந்த விலையில் எல்லா மக்களையும் சென்றடையக்கூடிய வகையில் அந்த கமோடிட்டி ஆக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டது.
நீரிழிவு உணவு திருவிழாவில் எவ்வாறான உணவுகள் இருக்கின்றன என்பது சம்பந்தமாக இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கஞ்சிக்கோள் வகைகள், அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு டேபிள்களிலும் எவ்வாறான உணவுகள் இருக்கின்றன என்பது சம்பந்தமான சகல விடயங்களும் இதில் காணப்பட்டது. இதை நாங்கள் இனி எவ்வாறு செஞ்சிருக்கிறார்கள் என்பதனையும் நாங்கள் போய் பார்த்து கொள்ள முடியும். இப்போ எங்களுக்கு வார பிரச்சனையை பற்றி கதைப்போம். நாங்கள் ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்தாங்க 2018ஆம் ஆண்டு. அப்போ நாங்கள் இந்த நோயாளர்களை எல்லாம் பார்த்ததில்லை. 60% மேற்பட்ட நோயாளர்களுக்கு 1க்கு மேற்பட்ட நோய் இருக்கும். ஆனால் தனியாக நீரிழிவோடு மட்டும் மாறையில் நீரிழிவு இருந்தால் ப்ரெஷர் இருக்கும், அல்லது கொலஸ்ட்ரால் இருக்கும், அல்லது கிட்னி வருத்தம் இருக்கும், அல்லது ஹார்ட்டில் ஒரு வருத்தம் இருக்கும், இல்லை உளவியல் பாதிப்பு இருக்கும், அல்லது கால் கை மூட்டுளை பல நோய் நிலைமைகளோடு தான் அவை வருவினோம். அந்த அவையை நாங்கள் எங்கண்ட வைத்தியசாலையில் பராமரிக்கிறது ஒரு மிகுந்த சவாலான ஒரு செயல்பாடு. ஏனென்றால் எங்கண்ட பேராசிரியர் சுரேந்திரகுமாரியா சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட எவிடன்ஸ் பேஸ் கைட்லைன்ஸ் வந்து தந்திருப்பினோம். அதுகள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட நோய்களுக்கு தான் இருக்கும். சலரோகத்துக்கான கைட்லைன், ப்ரெஷருக்கு வந்து தனியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி தனியாக ஆள் வராது. எல்லா வருத்தங்களும் சேர்ந்தபடி ஆட்கள் வந்திருக்கணும். ஸோ இந்த நகைச்சுவையாக இருக்கும் சில நேரங்களில் இந்த ஆட்சி மேர் வந்து இல்லை ஐயா மேர் வந்து இருந்துட்டு ஐயா எனக்கு நேரிக்க நோவுதுன்னு சொல்லிக்கணும். அப்போ நாங்கள் கதையை கேட்க வலிக்கிட்டால் கொஞ்சம் பொறுங்கொண்டு பேக்குக்கால ஒரு கோப்பியை எடுத்து தெரியணும். இது நான் அவர்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிக்கணும். அதை வாசித்து முடிஞ்சு திருப்பி வாயத்திறக்க இன்னொரு கோப்பி எடுத்து தெரியணும். அப்படியே ஒரு 6-7 கோப்பி கொண்டு தந்துருக்கணும். அப்படின்னாவே 6-7 வருத்தம் இருக்குது. அப்போ இதுகளையெல்லாம் நாங்கள் என்னென்ன கையாள போடுறோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பல் நோய் நிலைமை என்னத்தால் மெயினாக வருதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப காரணகர்த்தாவாக இருக்கிறது நீரிழிவு நோய். அப்போ நாங்கள் இந்த நீரிழிவு நோயை பற்றியும் 2018 வட மாகாணத்தில் மட்டும் ஒரு ஆராய்ச்சி செய்தாங்க. 40% ஆட்களுக்கு உயர் குருதி அமுக்கம் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ இப்படியான நோய் நிலைமையில் இருந்தால் இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், என்ன தீர்வு கொடுக்கலாம் என்று நாங்கள் யோசிக்கல. இந்த நீரிழிவுக்கு முக்கிய காரணம் எங்கள்கிட்ட உணவு பழக்க வழக்கம். நாங்கள் எல்லாரும் கார்போஹைட்ரேட் மாச்சத்து எடுக்கிறது சரியான கூட. நாங்கள் எங்கே போனாலும் மாச்சத்து கூட எடுப்போம். நாங்கள் சாப்பிட போனாலும் சில நேரங்களில் இந்த எங்களோட முகத்தை சோறு மறைக்கக்கூடிய மாதிரி தான் அந்த பிளேட்டை வச்சுருக்கோம். சோறு எங்களோட முகத்தை மறைக்கும், அவ்வளவு சோறு சாப்பிடுவோம். ரொட்டியோ பானை உணவு பழக்க வழக்கத்தை தான் நாங்கள் மாற்றோம். அதுதான் எங்களோட முக்கியம். உணவு பழக்க வழக்கம்ன்றது சாதாரண பழக்க வழக்கத்துக்கு அப்பால் அது ஒரு கலாச்சாரம், பண்பாடு என்று ஆழமாக வேறு ஒன்றினா உண்டு. அப்போ அதை நாங்கள் ஒரு இடத்துல போய் கதைச்சோ அல்லது சொல்லியோ அந்த நடத்த மாற்றங்களை செய்யலாம். நடத்த மாற்றம் ஒரு விஞ்ஞான முறையாக செய்யணும். அப்போ இப்படியான இதில் என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தான் எங்களுக்கு கை கொடுத்தது IMHO, உலக சுகாதார நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தலைமையாக இருந்தவர் ராஜமம்மா. அப்போ அவரோட இதை கை கேட்க அவருக்கு சரியான சந்தோஷம். நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்வோம் என்று சொல்லி எங்களுக்கான நிதி உதவியும் மற்ற எங்களுக்கான ஆலோசனைகளும் அவை தந்துச்சினோம். அப்போ நாங்கள் IMHOட சேர்ந்த அதே நேரம் எங்கள்கிட்ட சமுதாய குடும்ப மருத்துவத்துறை, மற்றது எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் குழந்தையியல் மருத்துவத்துறை, மற்றது பெண்கள் சுவர்ல மருத்துவத்துறை, வடமாகாண சுகாதாரத்துறை, அதை விட எங்களோட பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு ரிசர்ச் யூனிட் நாங்கள் கோட் என்று சொல்கிறோம். நாங்கள் இவை எல்லாரும் சேர்ந்து எங்கள்ட IMHOடு சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்டை நடத்தினோம். அது அடிக்கடி காலம் சேர்ந்த என்னுடைய ஆசான் சிவராயசன் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சமுதாயத்துக்கு பிரயோசனமான ஒரு வேலையை நாங்கள் செய்தோம்னா எங்களுக்கு பின்னால் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும், நாங்கள் தேடி போக தேவைன்னு சார் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ சார் சொன்ன மாதிரி நாங்கள் இப்படி செய்யக்கல. எங்களுக்கு பிரித்தானியாவில் இருக்கிற NIHRலேருந்து 2 ரிசர்ச் கிராண்ட் கிடைச்சது. அது பெரிய ஒரு பண உதவி எங்களுக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமோட சேர்ந்து எங்களுக்கு 2 ரிசர்ச் சேர்ந்தது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து கடந்த 3 வருடங்களாக நாங்கள் சமுதாயத்தில் இந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறதுக்கு பல ப்ரொஜெக்டுகள் நாங்கள் செய்து கொண்டு வரோம். இப்போ அந்த ப்ரொஜெக்டுகளின் அவுட்கம் அது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்ன்றது தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம்.
இப்போ அதில் வந்து நாங்கள் மெயினாக வந்து 5 அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் செய்திருக்கிறோம். அந்த 5 ப்ராஜெக்ட் அந்த திட்டங்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். முதலாவது திட்டம் வந்து கிராமிய சுகநல மேம்பாடு. அடுத்த திட்டம் வந்து அமுத சுரபி என்று சொல்கிறது பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யாம் அம்மாண்ட அட்வைஸோடு நாங்கள் செய்கிற ஒரு ப்ராஜெக்ட். அது 5 வயதுக்கு குறைஞ்ச குழந்தைகளுக்கான சாப்பாடு சம்பந்தமான ப்ராஜெக்ட். அதுக்கு பிறகு பெண்கள் சுகநலம், அது பேராசிரியர் ரகுராமோட சேர்ந்து நாங்கள் அதை செய்கிறோம். அடுத்தது வந்து ஸ்கூல் ஹெல்த் ப்ரொமோஷன், அது நாங்கள் செய்து கொண்டு வரோம். அடுத்தது பீ ஃப்ரெண்டர். பீ ஃப்ரெண்டர்ன்றது மிக முக்கிய நட்பு உதவியாளர் என்று சொல்லி, இப்போ நீங்கள் எல்லாரும் எங்களோட யாழ் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா போதனா வைத்தியசாலையில் அது வந்து சரியான கிணக்கு இது. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போய் எங்கே எது இருக்குன்னு கண்டுபிடிக்க சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ கிணக்கு நோயாளிகள் அதால் கவலைப்படுவினோம். அப்போ அவைக்கு ஒரு பீ ஃப்ரெண்டர் வந்து நாங்கள் 5 ப்ராஜெக்ட், இது நாங்கள் மட்டுமில்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் செய்து நாங்கள். அப்போ அந்த 5 ப்ராஜெக்டிலையும் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம்ன்றதை உங்களுக்கு காட்டுறதாக தான் இந்த நிகழ்வு இருக்குது. அதில் ரூரல் ஹெல்த், அதாவது கிராமிய மேம்பாட்டு திட்டமும் அமுத சுரபியும் மற்றது பெண்கள் சுகநலமும் சேர்ந்த தான் இந்த உணவு திருவிழான்னு சொல்லி எங்கெண்ட இப்போ உணவு பழக்க வழக்கங்களை எடுத்தால் நாங்கள் வந்து ஆரோக்கியமான உணவு எங்களுக்கு சில கற்பனைகள் இருக்குது. அது விலை கூடியதாக இருக்கும், எங்களுக்கு அது கிடைக்காது, தயாரிக்கிறது கஷ்டம், இப்படி பல செயற்பாடும் சொல்லி கொண்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஆரோக்கியமான உணவு என்னன்றது ஒரு விஞ்ஞானபூர்வ ரீதியாக எங்கண்ட கிராம நல மேம்பாட்டு திட்டத்தில் இருக்கிற கிராம நல உதவியாளர்கள் என்று சொல்கிற கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவையை கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை செய்திருக்கிறோம். அவை எல்லாரும் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு அந்த உணவுப் பொருட்கள்லாம் செய்து ஒரு உணவு திருவிழா மாதிரி வச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் போய் ஒரு சிறுதொகை பணத்தை செலுத்தி அந்த உணவுகளை சுவைக்கலாம். அந்த உணவுகளை சுவைக்கிற அங்கே வந்து வைத்தியர்கள், மருத்துவ பீட மாணவர்கள், போசனைவியாளர் இருப்பினும் அவை உங்களோட டவுட்டுகளை கிளியர் பண்ணுவினோம். எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்ன்றதை சொல்லுவினோம். இதுக்கும் எங்களோட IMHO நிறுவனம் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. அடுத்து தான் வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதாவது வந்து ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற அந்த பில்டிங்கில் அருகாமையில் இருக்கிற எக்ஸாமினேஷன் கோலில் வந்து இது நடக்குது. அதை போய் பார்க்கலாம் என்ன மாதிரி அந்த எங்களுடைய ஆரோக்கியமான உணவுகள் இருக்குன்றதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். உணவு திருவிழாண்டு நடக்குது. உணவு திருவிழாண்டா எல்லா வகையான உணவுமே இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முக்கியம் வந்து நீரிழிவுக்காரருக்கான உணவு இதுதான். நீரிழிவுக்காரர் வந்து எப்படியான உணவுகள் சாப்பிடணும்ன்றது எங்களோட முக்கியமான நோக்கம். அதை பெற்று தான் இன்றைக்கு வந்து கிளிநொச்சியில் இருந்து, பூநகரியிலிருந்து, எங்களோட யாழ்ப்பாணம் கோண்டாவிலிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் மதர்ஸ் கிளப் வச்சுருக்கிறோம். அவை இந்த மதர்ஸ் கிளப் வந்து தங்களோட முன்னேற்றத்துக்காண்டியும் எங்களோட ஆரோக்கியத்துக்காண்டியும் தங்களால் முயன்ற உணவுகளை வந்து எங்களுக்கு செய்து காட்டிக்கொண்டு இருக்கணும். அதில் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க போசனை இட்டலியண்டா எல்லாருமே சொல்லிவினோம் ரவையில் செய்கிறேன். ஆனால் இவையில் வந்து ரவையில் செய்யலை, வெள்ளைப்பச்சை அரிசியிலையும் உளுந்துலையும் தான் செய்து பிள்ளைகள் வந்து கேரட் எல்லாம் சாப்பிடாது. அப்போ தான் கலர்ஃபுல்லாக நாங்கள் என்ன சாப்பாட்டை கொடுத்தாலும் அந்த நிறம் சுவமனம் இருந்தால் தான் பிள்ளைகள் சாப்பிடுவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வடிவங்களை நிறங்களை மாற்றி பிள்ளைகளுக்கோ இல்லாட்டிக்கோ வயது போனாக்களுக்கோ கொடுத்தா அவள் விரும்பி சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்குள்ள வந்து நாங்கள் போகிறோம். இதில் வந்து வெர்ராக்களுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட் ஒன்று கொடுத்துக்கொள்கிறாங்க. அப்படியே நாங்கள் போகலாம், என்னென்ன மாதிரி ஃபுட் இருக்குன்ற வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதாவது வந்து ஆரோக்கியமான உணவு வகைகள் தான் நீங்கள் முழுக்க இருக்குது. கேட்கலாம். தங்கச்சி வணக்கம், என்னென்ன மாதிரியான உணவுகள் இருக்குது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இலக்கஞ்சி, மற்றது ராசவள்ளி கிழங்கு கஞ்சி, வேறு கூழ் இருக்குது, மரக்கறி கூழ் இருக்குது. மரக்கறி கூழும் இருக்கா? ஓ இருக்குது. இந்த நீங்கள் இது எங்கே இருந்து இதெல்லாம் செஞ்சு வந்தீங்க? இங்கே இருந்து செஞ்சீங்களா இல்லை வரைக்கும் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரும்போதே செய்து கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வந்தது. ஓகே, என்னென்ன ஆட் பண்ணுவீங்க? இலக்கஞ்சியில் வந்து தீட்டல் அரிசி, முருங்கையில், வெள்ளரையில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்திருக்கு. சுகர் அளவாக தான் சேர்த்துருக்கு. இது டயபெட்டிக் சம்மந்தமானது தானே, அப்போ சுகர் அளவாக சேர்த்துருக்கு. ராசவள்ளி இப்போ நாங்கள் வீடுகளில் செய்கிற மாதிரி பாயசம் சவ்வரிசியும் போடணும் அதுக்குள்ளே. தனி ரவ்வரிசி இது ராசவள்ளி மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. என்னென்னு சொன்னால் டேஸ்ட்டுக்காகவும் இது வந்து சிறு குழந்தைகள் இப்போ பள்ளி இருக்காது மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவினோம். அப்போ முதியோர்கள் எல்லாம் இலகுவான முறையில் வந்து கொஞ்சம் குடித்தாலும் அவைக்கு வந்து நல்ல வகையில் வந்து சத்து சரியான அளவில் கிடைக்கணுமன்றதுக்காகத்தான் இந்த உணவுகளை வந்து நாங்கள் தயார்படுத்தி வச்சு இருக்கிறோம். இலைக்கஞ்சி இப்போ பயரெல்லாம் முளைகட்டித்தான் நாங்கள் இந்த கஞ்சிக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். பட் அதை விட முருங்கை இலை வந்து கூடுதலாக
வந்து இப்போ இலைகளை வந்து சேர்த்து கொள்வது கஷ்டமாக இருக்குது. அப்போ நாங்கள் இவ்வாறு இதுக்குள்ளே வந்து நாங்கள் இலைகளை வந்து சாறாக பிழிந்து தான் இதுக்குள்ளே வந்து நாங்கள் விட்டு பதப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இதை வந்து சிறு பிள்ளைகளும் பெரிய முதியவர்கள் எல்லாம் குடிக்க வந்து அவர்களுக்கு சரியான கலோரி வந்து கிடைக்கும். அதற்காகத்தான் இவ்வாறான உணவை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். சிரட்டைகளே என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் சூட்டோட குடிக்கலாம். இப்போ கூடுதலாக பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இப்போ முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டு இருக்குத்தானே. அப்போ நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் நோய்களை வந்து குறைக்கிற நோக்கத்தோடு நாங்கள் வந்து எங்களால் எங்களோட வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய வகையில் வந்து இந்த சிரட்டை துப்புரவான சிரட்டியை நன்றாக கழுவி அதை வந்து இந்த தோல்கள் எல்லாம் படிவாக நீக்க செய்து நாங்கள் அழகிய முறையில் வந்து இதை வச்சுட்டு வந்து மரக்கறி கூழ் கூடுதலான வந்து உண்மையாகவே இப்போ வளர்ந்து வர சமூகத்துக்கு வந்து இந்த மரக்கறி கூழ் அதாவது ஒடியல்கள் போட்டுத்தான் நாங்கள் வந்து கூழை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்போ இப்போத்த பிள்ளைகள் வந்து மரக்கறிகளை வந்து தவித்து கொண்டு வருகின்றார்கள். கூடுதலாக வந்து இனிப்புகளை சேர்த்து வருகிறோம். அப்போ அதற்காக நாங்கள் எல்லா மரக்கறிகளையும் வந்து போட்டு நாங்கள் ஒடியல் மாவில் வந்து தயாரித்த கூழவை தான் இதை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்டூல் நம்பர் 1 வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்பர் 2ல் என்ன மாதிரியான உணவு வகைகள் இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். தங்கச்சி வணக்கம், சொல்லுங்கள் என்ன மாதிரி இந்த உணவுகள் வச்சுருக்கிறீங்க? நாங்கள் கீரை புட்டு வச்சுருக்கிறோம். மற்றது பாசிப்பயறு கறி, மற்றது காய்கறி சாதம், அதுவும் சாமை அரிசியில் சமைக்கப்பட்டது. என்ன மாதிரி எவ்வளோ நேரமாக சென்று சமைக்க நான் குயிக்காக செஞ்சுட்டீங்களா இல்லை இருக்கிற விஷயங்களை பற்றி? இதில் நாங்கள் பொதுவாக பார்க்க போனோம்னு சொன்னால் நாங்கள் வேண்டி சாப்பிட்றது குத்தரிசி சாப்பாடு, பச்சரிசி, சம்பா அரிசி அப்படியான வகையான அரிசி வகையில் தான் நாங்கள் சாப்பிட்றது வழக்கம். அப்போ இது என்னென்னு சொன்னால் இது மாறாக சிறுதானியத்தில் சமைக்கப்பட்ட உணவு. சிறுதானியம்னு சொன்னால் இது வரகு அரிசி மாவில் சமைக்கப்பட்ட கீரை புட்டு. இது தானியம் தானே. சிறுதானியம்னு நாங்கள் பயரில் அவிச்சு நாங்கள் வறுத்து அவிச்சு அதில் நாங்கள் வளமையாக கறி காய்ச்சுற மாதிரி இது சமைக்கப்பட்டது. இது என்னென்னு சொன்னால் நாங்கள் சாமை அரிசியில் இப்போ நாங்கள் சம்பா அரிசி அதுகள் குத்தரிசி தானே பாவிக்கிறது. அது மரக்கறி வகையில் மரக்கறியை உள்ளெடுத்து போட்டு இப்போ எங்களுக்கு தேவையானது நாங்கள் குத்தரிசி சாப்பிட்றதெல்லாம் அதில் மாப்பொருள் எங்களுக்கு கூடுதலாக இருக்குது. இதில் நாங்கள் சிறுதானியத்தை நாங்கள் பாவிக்கிறபடியாக எங்களுக்கு மாப்பொருள் இது சிறுதானியம் தானே எங்களுக்கு கண்டபடியாக எங்களுக்கு அதை நாங்கள் பாவிக்கிறது. இது கூடுதலாக மாப்பொருள் சம்மந்தமான எடுக்க போனோம்னு சொன்னால் அந்த அரிசி வகையில் மாப்பொருள் கூடுதலாக இருக்குது. இது மாப்பொருள் குறைவாக எடுக்கணும்னா நார்ச்சத்து, புரதச்சத்துகள், இரும்பு சத்து இருக்கிறபடியானால எங்களுக்கு சுகர் நீரிழிவுக்காரருக்கு உகந்த சாப்பாடாக நாங்கள் இருக்கோம். இது வந்து அரிசி மாண்டு போட்டிருக்கோம். இது அரிசி மாயில் சாமி அரிசியில் செஞ்சுக்கிறாங்க. மற்றது என்ன மாதிரியான அந்த கலோரிகள் எவ்வளவு கிடைக்கும் என்பது சம்பந்தமான சகல விஷயங்களையும் வந்து இதில் போட்டிருக்கிற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அதே மாதிரி இங்களையும் நாங்கள் பார்க்கலாம். பாசிப்பயிறு கறிக்கு வந்து என்னென்ன சேர்த்துருக்கிறார்கள், அதில் வந்து புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து என்ன மாதிரி இருக்குது என்பது சம்பந்தமான விடயங்களும் இதில் போட்டிருக்குது. அதேமாதிரி நாங்கள் இங்கால வந்தோம்னா காய்கறி சாதத்தில் இருக்க வேண்டிய என்ன மாதிரி செஞ்சுக்கிறாங்க, அதில் இருக்க புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து என்னென்ன இருக்குது என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் இதில் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்த உணவு வகை என்னென்று நாங்கள் கேட்டு அறியலாம். வணக்கம், உங்களோட ஐட்டம் என்னென்ன? இது உங்களோட கார அவல். நாங்கள் வந்து வளமையாகவே அவள் வந்து சாமிக்கு ஒரு படையல் உணவாகவும் அதில் சர்க்கரை சீனி போட்டு அப்படி இனிப்பு ஒரு இதாகத்தான் ஒரு அவசர கால உணவுக்கு தேவைப்படுற மாதிரி தான் நாங்கள் அவளை தயாரிச்சுருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது அவளை வச்சு நாங்கள் போஷணியான ஒரு உணவை தயாரிக்கலாம்ன்றது. இந்த அவளில் வந்து வளமையாக எங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் மட்டும் தான் இதில் போட்டிருக்கிறோம். வளமையாக எங்களோட வீட்டில் வெங்காயம் இருக்கும், பச்சை மிளகாய் இருக்கும், தக்காளி இருக்கும். இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இதை ஒரு போஷணியான உணவாக மாற்றிருக்கிறோம். அவளை நாங்கள் வளமையாகவே தண்ணி ஊறி பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், தக்காளி சேர்த்துருக்குறோம். இதில் பீன்ஸ் சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம். அப்படி சேர்த்து அவளை அதில் கொட்டி நாங்கள் ஒரு போஷணியான ஒரு அவல் உணவாக மாற்றிருக்கிறோம். இப்போ இந்த அவசர கால இதில் வந்து எல்லாருமே அந்த பாக்கெட்டில் இருக்கிற தானியங்களை வாங்கி பாலில் ஊற வச்சு உடனடியாகவே அதில் சத்து இருக்குன்னு சொல்லி அப்படி சாப்பிட்றாங்க.
அதுலேயெல்லாம் வந்து நாங்கள் நினைக்கிற அளவான போஷணை கூறுகள் இல்லை. நாங்கள் இப்படி எங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய உணவை நாங்கள் செய்து நாங்களும் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து இதை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்கிறது மூலமாக எங்களோட இப்போ இருக்கிற தொற்றா நோய்களிலிருந்து நாங்கள் இப்படியான உணவுகள் மூலமாக பாதுகாத்து கொள்ளலாம். அப்படியே நாங்கள் இங்கால என்னென்ன உணவுகள் இருக்கின்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், என்னென்ன உணவுகள் இருக்கின்றன சொல்லுங்கள். விதக்கிழவை வச்சிருக்கிறோம். மற்றது வந்து அங்கே வந்து பழக்கிழவை வச்சிருக்கிறோம். இதெல்லாம் விதக்கிழவை. ஆரோக்கியமான இதில் வந்து ஆரோக்கியமான சாப்பாடுலாம் விட. இது கச்சான், மற்றது பச்சைக்கடலை, மற்றது வந்து இது பொட்டுக்கடலை, இது வந்து மஞ்சக்கடலை, இது எள்ளு, பிளம்ஸ், அது வந்து பூசணி விதை. ஓ, இது வந்து நாங்கள் வந்து புரிம்பா போட்டு தான் கொடுக்க போகிறோம். இந்த கப்பில் போட்டு கொடுக்குறோம். இந்த கப்பில் போட்டு கொடுக்குறோம் உண்டு. அது இது புரிம்பா, இது எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிறோம். இது இதில் ஒரு கப்பு போட்டு கொடுப்போம். அது எல்லாமே ஒரு இந்த கப்பில் வருது. எல்லாம் எல்லா வித தானியம் இதில் வருது. புரிம்பா கொடுக்குறோம். இது வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து சேர்த்து மிக்சிங்காக இருக்குது. இதில் வந்து ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே இதில் இருக்கிற பார்க்குறோம். இதில் எல்லாம் ஒரு கரண்டி வந்து எடுத்து அந்த கரண்டிக்கே இருந்து இதில் வந்து அந்த ஒரு கரண்டிக்கை போட்டு வைப்பாங்க. அந்த கரண்டிக்கே இருந்து அந்த கப்புக்குள்ளே போட்டு எல்லாருக்கும் வந்து கொடுக்க போயிடுமாம். இது ஒரு வித்தியாசமான முறையில் செய்யணும். அப்படியே இங்கால வந்து நாங்கள் பார்ப்போம் என்ன இதில் வந்து செய்திருக்கிறோன்ற வந்து கேட்டு அறியலாம். வணக்கம், என்னென்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை சம்மந்தமாக சொல்லுங்கள். பயரில் செய்த கார சுண்டல் நாங்கள் கொடுக்க போகிறோம். அடுத்தது நீரழிவுக்கு ஏற்ற காய்கறியில் செய்த சாண்ட்விச் செய்ய கொடுக்க போகிறோம். நான் கார சுண்டலில் பயிர் செய்த நாங்கள் அது என்னென்னு சொன்னால் வேக வச்சு நான் பயிர் எடுத்து அதில் வெங்காயம், தக்காளி, சோளம், கச்சான், பிளம்ஸ் எல்லாம் போட்டு வெட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. உப்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அடுத்தது சாண்ட்விச் இது நாங்கள் சாண்ட்விச் என்னென்னு சொன்னால் பட்டர் பூசி அதுக்கு மேலே வல்லாரை, பீட்ரூட் எல்லாம் போட்டு செய்திருக்கேன். கேரட் எல்லாம் போட்டு செய்திருக்கேன். வாழையில வச்சு தான் கொடுக்க போகிறீங்க? ஓ, வாழையில வச்சு இது கார சுண்டல் கொடுக்க போகிறோம். இது வந்து நீங்கள் வேறு இடங்களில் செய்கிறீங்களா? இங்கே மட்டும் இந்த முறை இங்கே தான் நான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேறு உணவு திருவாலையும் செய்கிற ஐடியா இருக்கா? அப்படி போனால் நல்லா இருக்கும். இதை நான் ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள், நேச்சுரலாக வந்து அந்த பீட்ரூட்டை வந்து அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கால வெள்ளாறு, அதே மாதிரி இங்கால கேரட், இந்த மூன்று மிக்ஸ் பண்ணி தான் இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து ஜூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க ஒரு இயற்கையான மிளகறிகளை கொண்டு செய்திருக்காங்க. அதே மாதிரி இங்கால என்ன விடயங்கள் இருக்கின்ற வந்து அக்கடகத்தை அறிஞ்சு கொள்ளலாம். இது என்ன தொதலா? ஓகே, சொல்லுங்கள் என்னன்றதை பற்றி. இது வந்து உளுத்தங்களி. இது வந்து நாங்கள் உளுந்து மாவில் வந்து தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். அது வந்து சத்து கலந்ததாக வந்து இப்போ வயோதிபர்லேருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் இயற்கையான இந்த நாட்டு சக்கரை தான் கலந்துருக்கோம். சுகர் கலக்காமல் நாட்டு சக்கரை சிறிதளவு கலந்து டயபெட்டிஸை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக இப்படி அந்த உணவுகளை உட்கொண்டால் நல்லதுன்னு சொல்லி சொல்லி காட்டியிருக்கிறோம். தொதல் மாடலில் களி தான் இது, உளுத்தங்களி. டிசைனாக வட்டி கொடுத்த சின்னாக்களுக்கெல்லாம் இப்படி வட்டி டிசைன் பண்ணி கொடுக்கக்குள்ள இந்த அழகுலேயே சாப்பிடுவீங்க. இஞ்சால வந்து இது பேரிச்சம்பளம் உருண்டை. இதில் வந்து நாங்கள் கச்சான், பேரிச்சம்பளம், எள்ளு, பயறு வறுத்து எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்துருக்குறோம். இதில் வந்து இந்த பேரிச்சம்பளத்துலலாம் வந்து அயன் இருக்குது தானே. நாங்கள் அதில் சுகர் சேர்க்காமல் பேரிச்சம்பளத்தான் அதில் சுகராக சேர்த்து செய்திருக்கிறோம். அதில் வந்து இது வந்து சின்னாக்கள் இருந்து வயசு கொஞ்சம் கடித்து சாப்பிட விருப்பமான ஆக்களும் வந்து இதை உட்கொள்ளலாம். அது மாதிரி அது சத்துமா செய்திருக்கிறோம். இது சத்துமா உருண்டை.
இதில் வந்து தானியங்கள் வந்து அரைச்சி வறுத்து தானியங்களை அரைச்சி போட்டு தான் செய்திருக்கேன். வேண்டாம் இப்போ இந்த வயது போன ஆக்களுக்கெல்லாம் வந்து செமிப்பாட்டு பிரச்சனைகள் இருக்குது தானே. அப்போ அதை வந்து இது வேகமாக வந்து செமிப்பாடு அடையக்கூடியது. இப்போ நேரடியாக தானியங்களை உட்கொள்ள இல்லாததால் இப்படி அந்த முறையிலையும் எடுத்துக்கொள்ளலாம்ன்றதுக்காக காட்டுறதுக்கான இதுலேயும் வந்து நாங்கள் வந்து சுகர் சேர்க்கையில் பேரிச்சம்பழம் தான் வந்து கலவையில் சேர்த்து இனிப்பு அதிலிருந்து தான் எடுத்துருக்கிறோம். சுகர் வந்து எடுத்துருக்குறோம். இல்லை நாங்கள் வந்து இந்த சத்துமா வந்து எங்களோட மதர்ஸ் கிளப்பால் வந்து அங்கே கிராமங்களில் நாங்கள் நடைமுறையில் தான் வச்சிருக்கிறோம். அதை வந்து இன்றைக்கு ஒரு காட்சிப்படுத்தல வச்சு செய்திருக்கிறோம். என்னோட மற்ற ஆக்களும் இதை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி வச்சுருக்கோம். தேங்க்யூ. இதில் பார்த்தோம்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்க வந்து ஒரு வித்தியாசமான உணவுகளை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருந்தது. சில உணவுகள் எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், சில உணவுகள் வந்து புதுசாக இருந்தது. அந்த உணவுகளையும் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிற்கிறார், இவர் யூகே வந்திருக்கிறார். நண்பன் வணக்கம். என்ன மாதிரி இருக்குது இந்த உணவு திருவிழா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன செய்யுது? எல்லாமே நல்லா இருக்குது, இயற்கை சார்ந்து இருக்குது. இப்போ நான் கூட என்ன கீரை புட்டு தான் சாப்பிட்டு இருக்கேன். கீரை புட்டு எப்படி வந்து நல்லா இருக்குது. பழைய காலத்தில் நாங்கள் அந்த காலத்தில் சாப்பிட்டு மாதிரி இருக்குது. பட் இது சாப்பிட்டு இங்கே இருக்க எல்லா ஃபுட்டுமே வந்து ஆரோக்கியமானதாக தான் இருக்குது. எல்லாமே இப்போ கொலஸ்ட்ரால்னா கொலஸ்ட்ராலுக்குரிய ஃபுட் கொஞ்சம் மாதிரி இருக்குது. எடுத்தால் அந்த கொலஸ்ட்ரால் வந்து குறையும். அப்படியானது இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது கூட வந்து நிறைய பேர் வந்து அவேர்னஸ் அடைவினம் மட்டும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக. ஏன்னா இது வந்து எங்களுக்கு தெரியும் சில சாப்பாடு, ஆனால் சில சாப்பாடை வந்து டேஸ்ட்டாக என்ன மாதிரி செய்யலாம்ன்ற வந்து இதில் இந்த உணவு திருவிழாவோட பார்த்து கூட நிறைய உணவு திருவிழா எங்களோட வெப்சைட் எங்களோட யூடியூப்பில் நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக முழுவதும் ஒரு வித்தியாசமான உணவு திருவிழாவாக இருக்கும், பிரயோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணவு ஒன்று செய்யணும். என்ன உணவு ஒன்று பார்ப்போம். என்ன செய்கிறீங்க? கார அவல். ஓகே. என்னென்ன இதில் ஆட் பண்ணியிருக்கு? என்னென்ன போடுறீங்க அவளோட சேர்த்து? தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பமிளை, சோம்பு, மிளகுத்தூள். எண்ணெய் ஏதாவது பாய்க்கிறீங்களா? இல்லை தானே, எண்ணெய் அப்படி போட்டிருக்க. சரி ஓகே. அவளை வச்சு ஒரு காரமாக ஒரு உணவு ஒன்று செய்கிறீங்க. என்ன அதே மாதிரி இஞ்சால என்னென்ன இதில் ஐட்டம் இருக்குன்ற வந்து கேட்போம். யார் சொல்ல போகிறீங்க? இதுக்கு யார் பொறுப்பு? ஓகே, சொல்லுங்கள். என்னென்ன நீங்கள் வச்சுக்கிறீங்க? இது பயறு தோசை. சொல்லுங்கள். இது பயறு தோசை. பயறு நாங்கள் உளுந்துக்கு பதிலாக பயறு போட்டு அரிசி வெள்ளை பச்சை அரிசி அரைச்சி செய்திருக்கிறோம். உள்ளுக்கு கறி வச்சுருக்கோம் டேஸ்ட்டுக்காக, உருளைக்கிழங்கு கறி. சரி. இது அப்பம், பாலப்பம். பாலப்பம். இட்லி வந்து இது போசன இட்லி வந்து இப்போ சின்னாக்க சாப்பிடணும், கேரட் பீட்ரூட் பெருசாக சாப்பிடணும் தானே. அதுக்காக நாங்கள் இதில் கச்சான் கேரட் பீட்ரூட் போட்டு வேறு கலர்லையும் செய்திருக்கணும். இது என்ன விரும்பி சாப்பிடணும் வேண்டாக்கா. பீட்ரூட், கேரட். அப்படியே இங்காலயம் வந்து உற்பத்திகள் இருக்குது. இது உங்களோட தயாரிப்பு அக்கா? சரி, என்ன தயாரிப்புகள் இருக்குன்ற சொல்லுங்க. என்னென்ன தயாரிப்புண்டா சத்துமா இருக்குது, முட்டைமா இருக்குது, எள்ளுருண்டை இருக்குது, சோளம்பொரி இருக்குது, கோப்பி இருக்குது, சரக்கு மசாலா தூள் இருக்குது, ஊறுக்காய் இருக்குது, அடுத்து ஆவாரம்பூ தேநீர் தூள் இருக்குது. இது செய்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால் இதே உற்பத்திகள் வேறு கம்பெனிகள் வெளியிடத்துலேயும் செய்யினா, ஆனால் அதில் கெமிக்கல் கலர் பழங்கள் அதுகள் எல்லாம் போட்டு செய்கிறபடியே எங்களோட குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, வயது போனாங்களுக்கு ஆரோக்கியமானது இல்லை. இப்போ இது நாங்களே உள்ளூரில் உற்பத்திகளை பெற்று ஏண்டளவில் எங்களோட கண்மட்டம் பார்க்கத்தக்கனையாகவே நாங்கள் கலப்படம் இல்லாமல் நல்ல உற்பத்திகளாக செய்கிறோம். இவ்வாறு மிக சிறப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே இந்த உணவு திருவிழாவும் மற்றும் இந்த ஆடிட்டோரியத்தில் நடந்த அந்த நிகழ்வும் இருந்தது. சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.